இயேசுவில் எனக்கு பிரியமான சகோதர சகோதரிகளே, இரக்கத்தின் சிறப்பு காலமாகிய தவக்காலத்தை தொடங்குகிறோம். இந்த நாளும் இனி வரும் நாட்களும் கடவுளின் இரக்கத்தையும் மன்னிப்பையும் அன்பையும் அதிகம் உணரும் காலமாகவும் அதனையே பிறரோடு பரிமாறிக்கொண்டு சாட்சிய வாழ்வு வாழும் காலமாக இருந்திட மனதார அன்புடன் வாழ்த்தி வரவேற்கிறேன். இன்றைய இறைவார்த்தை சிந்தனைகளுக்கு நாம் கவனமுடன் செவி கொடுப்போம். முதல் வாசகம் இறைவாக்கினர் யோவேல் நூலிலிருந்து வாசகம். அதிகாரம் 2, இறை வார்த்தைகள் 12-18 முடிய. ஆண்டவர் கூறுகிறார், இப்போதாவது உண்ணா நோன்பிருந்து அழுது புலம்பிக் கொண்டு உங்கள் முழு இதயத்தோடு என்னிடம் திரும்பி வாருங்கள். நீங்கள் உங்கள் உடைகளை கிழித்து கொள்ள வேண்டாம். இதயத்தை கிழித்து கொண்டு உங்கள் கடவுளாகிய ஆண்டவரிடம் திரும்பி வாருங்கள். அவர் அருள் நிறைந்தவர், இரக்கமிக்கவர், நீடிய பொறுமையுள்ளவர், பேரன்பு மிக்கவர், செய்ய கருதிய தீங்கை குறித்து மனம் மாறுகின்றவர். ஒருவேளை அவர் தம் மனதை மாற்றிக்கொண்டு உங்கள் கடவுளாகிய ஆண்டவருக்கு தானிய படையலையும் நீர்ம படையலையும் நீங்கள் அளிக்குமாறு உங்களுக்கு ஆசி வழங்குவார். இதை யார் அறிவார்? சீயோனில் எக்காலம் ஊதி எச்சரியுங்கள். புனிதமான உண்ணா நோன்புக்கென நாள் குறியுங்கள். வழிபாட்டு பேரணியை திரட்டுங்கள். மக்களை திரண்டு வர செய்யுங்கள். புனித கூட்டத்திற்கு ஏற்பாடு செய்யுங்கள். முதியோரை கூடி வர செய்யுங்கள். பிள்ளைகளையும் பால் குடிக்கும் குழந்தைகளையும் ஒரு சேர கூட்டுங்கள். மணமகன் தன் அறையை விட்டு வெளியேறட்டும். மணமகள் தன் மஞ்சத்தை விட்டு புறப்படட்டும். ஆண்டவரின் ஊழியர்களாகிய குருக்கள் கோவில் மண்டபத்திற்கும் பலிபீடத்திற்கும் இடையே நின்று அழுத வண்ணம், ஆண்டவரே, உம் மக்கள் மீது இரக்கம் கொள்ளும். உமது உரிமை சொத்தை வேற்றினத்தார் நடுவில் நிந்தைக்கும் பழி சொல்லுக்கும் ஆளாக்காதீர் என சொல்வார்களாக. அவர்களுடைய கடவுள் எங்கே என வேற்றினத்தார் கூறவும் வேண்டுமோ? அப்பொழுது ஆண்டவர் தம் நாட்டின் மேல் பேரார்வம் கொண்டு தம் மக்கள் மீது கருணை காட்டினார். ஆண்டவரின் அருள்வாக்கு. இறைவனுக்கு நன்றி. திருத்துறை பாடல் பல்லவி. ஆண்டவரே இரக்கமாயிரும், ஏனெனில் நாங்கள் பாவம் செய்தோம். ஆண்டவரே இரக்கமாயிரும், ஏனெனில் நாங்கள் பாவம் செய்தோம். கடவுளே, உமது பேரன்புக்கு ஏற்ப எனக்கு இரங்கும். உமது அளவற்ற இரக்கத்திற்கேற்ப என் குற்றங்களை துடைத்தருளும். என் தீவினை முற்றிலும் நீங்கும்படி என்னை கழுவியருளும். என் பாவம் அற்றுப்போகும்படி என்னை தூய்மைப்படுத்தியருளும். பல்லவி. ஆண்டவரே இரக்கமாயிரும், ஏனெனில் நாங்கள் பாவம் செய்தோம். ஏனெனில் என் குற்றங்களை நான் உணர்கின்றேன். என் பாவம் எப்போதும் என் மனக்கண்முன் நிற்கின்றது. உமக்கு எதிராக நான் பாவம் செய்தேன். உம் பார்வையில் தீயது செய்தேன். எனவே உம் தீர்ப்பினால் உம் நீதியை வெளிப்படுத்தியுள்ளீர். உம் தண்டனை தீர்ப்பில் நீர் மாசற்றவராய் விளங்குகின்றீர். பல்லவி. ஆண்டவரே இரக்கமாயிரும், ஏனெனில் நாங்கள் பாவம் செய்தோம். கடவுளே, துயதோர் உள்ளத்தை என்னுள்ளே படைத்தருளும். உறுதி தரும் ஆவியை, புதுப்பிக்கும் ஆவியை என்னுள்ளே உருவாக்கியருளும். உமது முன்னிலையில் இருந்து என்னை தள்ளிவிடாதேயும். உமது தூய ஆவியை என்னிடமிருந்து எடுத்து விடாதேயும். பல்லவி. ஆண்டவரே இரக்கமாயிரும், ஏனெனில் நாங்கள் பாவம் செய்தோம். உம் மீட்பின் மகிழ்ச்சியை மீண்டும் எனக்கு அளித்தருளும். தன்னார்வ மனம் தந்து என்னை தாங்கியருளும். என் தலைவரே,
என் இதழ்களை திறந்தருளும். அப்பொழுது என் வாய் உமக்கு புகழ் சாற்றிடும். பல்லவி. ஆண்டவரே இரக்கமாயிரம், ஏனெனில் நாங்கள் பாவம் செய்தோம். இரண்டாம் வாசகம். திருத்தூதர் பவுல் கொரிந்தியருக்கு எழுதிய 2ஆம் நூலிலிருந்து வாசகம். அதிகாரம் 5, இறைவார்த்தைகள் 20 முதல் 21 மற்றும் 6ஆம் அதிகாரம் 1 முதல் 2. சகோதர சகோதரிகளே, நாங்கள் கிறிஸ்துவின் தூதுவர்களாய் இருக்கிறோம். கடவுளே எங்கள் வாயிலாக வேண்டுகோள் விடுக்கிறார். ஆகவே கடவுளோடு ஒப்புரவாகுங்கள் என்று கிறிஸ்துவின் சார்பில் நாங்கள் மன்றாடுகிறோம். நாம் கிறிஸ்து வழியாக தமக்கு ஏற்புடையவராகுமாறு கடவுள் பாவமறியாத அவரை பாவ நிலை ஏற்கச் செய்தார். நீங்கள் கடவுளிடமிருந்து பெற்றுக்கொண்ட அருளை வீணாக்க வேண்டாம் என அவரோடு இணைந்து உழைக்கும் நாங்கள் கேட்டுக்கொள்கிறோம். தகுந்த வேளையில் நான் உமக்கு பதிலளித்தேன், விடுதலை நாளில் உமக்கு துணையாயிருந்தேன் என கடவுள் கூறுகிறார். இதுவே தகுந்த காலம், இன்றே மீட்பு நாள். ஆண்டவரின் அருள்வாக்கு. இறைவனுக்கு நன்றி. ஆயன் தன் மந்தையை காப்பது போல ஆண்டவர் நம்மை காக்கின்றார். ஆயன் தன் மந்தையை காப்பது போல ஆண்டவர் நம்மை காக்கின்றார். உங்கள் இதயத்தை கடினப்படுத்திக் கொள்ளாதீர்கள், மாறாக ஆண்டவரின் குரலை கேட்பீர்களாக. ஆயன் தன் மந்தையை காப்பது போல ஆண்டவர் நம்மை காக்கின்றார். ஆண்டவரே, நற்செய்தியை தகுந்த விதத்தில் எடுத்து சொல்ல என் உள்ளத்தையும் உதட்டையும் தூய்மையாக்கும். ஆண்டவரோடு இருப்பாராக. மத்தேயு எழுதிய பரிசுத்த நற்செய்தியிலிருந்து வாசகம். மத்தேயு நற்செய்தி அதிகாரம் 6, இறை வார்த்தைகள் 1-6 மற்றும் 16-18 முடிய. அக்காலத்தில் இயேசு தம் சீடரை நோக்கி கூறியது: மக்கள் பார்க்க வேண்டுமென்று அவர்கள் முன் உங்கள் அறச்செயல்களை செய்யாதீர்கள். இதை குறித்து நீங்கள் எச்சரிக்கையாயிருங்கள். இல்லை என்றால் உங்கள் விண்ணக தந்தையிடமிருந்து உங்களுக்கு கைமாறி கிடைக்காது. நீங்கள் தர்மம் செய்யும்போது உங்களை பற்றி தம்பட்டம் அடிக்காதீர்கள். வெளிவேடக்காரர் மக்கள் புகழ வேண்டுமென்று தொழுகை கூடங்களிலும் சந்துகளிலும் நின்று அவ்வாறு செய்வர். அவர்கள் தங்களுக்குரிய கைமாறு பெற்றுவிட்டார்கள் என உறுதியாக உங்களுக்கு சொல்கிறேன். நீங்கள் தர்மம் செய்யும்போது உங்கள் வலக்கை செய்வது இடக்கைக்கு தெரியாதிருக்கட்டும். அப்பொழுது நீங்கள் செய்யும் தர்மம் மறைவாயிருக்கும். மறைவாய் உள்ளதை காணும் உங்கள் தந்தையும் உங்களுக்கு கைமாறு அளிப்பார். நீங்கள் இறைவனிடம் வேண்டும் பொழுது வெளிவேடக்காரரைப் போல் இருக்க வேண்டாம். அவர்கள் தொழுகை கூடங்களிலும் வீதியோரங்களிலும் நின்று கொண்டு மக்கள் பார்க்க வேண்டுமென இறைவேண்டல் செய்ய விரும்புகிறார்கள். அவர்கள் தங்களுக்குரிய கைமாறு பெற்றுவிட்டார்கள் என உறுதியாக உங்களுக்கு சொல்கிறேன். ஆனால் நீங்கள் இறைவனிடம் வேண்டும் பொழுது உங்கள் உள்ளறைக்கு சென்று கதவை அடைத்துக்கொண்டு மறைவாய் உள்ள உங்கள் தந்தையை நோக்கி வேண்டுங்கள். மறைவாய் உள்ளதை காணும் உங்கள் தந்தையும் உங்களுக்கு கைமாறு அளிப்பார். மேலும் நீங்கள் நோன்பு இருக்கும்போது வெளிவேடக்காரரைப் போல முகவாட்டமாய் இருக்க வேண்டாம். தாங்கள் நோன்பு இருப்பதை மக்கள் பார்க்க வேண்டுமென்று அவர்கள் தங்கள் முகங்களை விகாரப்படுத்திக் கொள்கிறார்கள். அவர்கள் தங்களுக்குரிய கைமாறு பெற்றுவிட்டார்கள் என உறுதியாக உங்களுக்கு சொல்கிறேன். நீங்கள் நோன்பு இருக்கும்போது உங்கள் தலையில் எண்ணெய் தேய்த்து முகத்தை கழுவுங்கள். அப்பொழுது நீங்கள் நோன்பு இருப்பது மனிதருக்கு தெரியாது, மாறாக மறைவாய் இருக்கிற உங்கள் தந்தைக்கு மட்டும் தெரியும். மறைவாய் உள்ளதை காணும் உங்கள் தந்தையும் உங்களுக்கு ஏற்ற கைமாறு அளிப்பார்.
ஆண்டவரின் அருள்வாக்கு. கிறிஸ்துவே உமக்கு புகழ். நற்செய்தி வாக்கினால் என்னுடைய பாவங்கள் அகல்வதாக. ஆமென். எப்போது மனம் மாறுவது? திரும்பி வாருங்கள், ஒப்புரவாகுங்கள், கைமாறு பெறுங்கள். இறையேசுவில் எனக்கு பிரியமான சகோதர சகோதரிகளே, ஒரு மறைக்கல்வி வகுப்பில் எப்போது மனம் மாறுவது என்று கேட்கப்பட்ட கேள்விக்கு மறைக்கல்வி ஆசிரியர், உங்களுடைய வாழ்வின் இறுதி நாளில் மனம் மாறுங்கள் என்று பதில் அளித்தார். வாழ்வின் இறுதி நாளை அறிவது கடினமாயிற்றே. நம்முடைய வாழ்வின் இறுதி நாள் எப்போது என்று நமக்கு தெரியாதே என்று சொல்லப்பட்ட போது, அப்படியானால் இன்றே மனம் மாறுங்கள் என்று தெளிவாய் பதிலளித்தார் மறைக்கல்வி ஆசிரியர். கடைசி நேரத்தில் மனம் மாறிக்கொள்ளலாம் என்பது சாத்தியமில்லாதது ஒன்று. இன்றே மனம் மாறுவதுதான் கடவுளுக்கு ஏற்றது. ஏனென்றால் இதுவே தகுந்த காலம். இன்று மீட்பு நாள். தவக்காலத்தின் முதல் நாளான இன்று நாம் மனம் மாறுவதற்கு அழைக்கப்படுகிறோம். நாம் ஏன் மனம் மாற வேண்டும்? மனம் மாறும்போது கடவுள் அளிக்கும் ஆசிகள் என்ன என்பதை குறித்து நாம் சிந்தித்து பார்ப்போம். முதலாவது, இன்று மீட்பு நாள். எதுவும் தாமதமாகிவிடவில்லை. இந்த இடத்தில் இப்போது ஆரம்பித்தால் கூட இன்னும் எவ்வளவோ உயரங்களுக்கு போய்விட முடியும் என்பார் தமிழில் மிகப்பெரிய எழுத்தாளரான அறியப்படும் வண்ணதாசன். வாழ்க்கையை பாவத்தில் மூழ்கடித்து வீணடித்து விட்டோமே, இனிமேல் மனம் மாறி என்ன ஆகப் போகிறது என்று நினைக்கும் மனிதர்கள் இப்போது மனம் மாறினாலும் அல்லது இப்போது புதியதொரு வாழ்வை தொடங்கினாலும் கடவுளுக்கு ஏற்புடையவர்களாகி அவர் அளிக்கும் கைமாறை பெறலாம் என்பதை மறைமுகமாக எடுத்து சொல்கிறது மேலே சொல்லப்பட்ட வார்த்தைகள். யூதா நாட்டினர் கடவுளின் கட்டளையை கடைபிடிக்காததால் தங்கள் நாட்டில் கொடிய வறட்சியையும் வெட்டுக்கிளிகளால் வந்த அழிவினையும் சந்தித்தார்கள். இதையெல்லாம் கடவுள் யூதா நாட்டினருக்கு அளித்த தண்டனையாகவே பார்த்த 4ஆம் நூற்றாண்டில் வாழ்ந்த இறைவாக்கினர் யோவேல் மக்களை மனமாற்றத்திற்கு அழைப்பு கொடுக்கிறார். அப்படி அவர்கள் சிறு குழந்தையிலிருந்து பெரியவர் வரை மனம் மாறினால் கடவுள் அவர்கள் மீது கருணை காட்டுவார் என்கிறார் இறைவாக்கினர் யோவேல். கடவுளின் கருணையையும் அவரது இரக்கத்தையும் பெறுவதற்கு அவரிடம் திரும்பி வருவதும் இன்றைய 2ஆம் வாசகத்தில் தூய பவுல் சொல்வது போல அவரோடு ஒப்புரவாவதும் இன்றியமையாத செயல்கள். இவற்றையும் விடவும் இன்றே மீட்பு நாள் என்று இன்றைக்கே நாம் மனம் மாறுவது மிகவும் முக்கியமானது. இரண்டாவது, கடவுள் இரக்கம் மிக்கவர். ஒரு சிலரிடம் நாம் பேசுவதற்கும் பழகுவதற்கும் அவர்களை அணுகி செல்வதற்கும் தயங்குவோம், பயப்படுவோம், அஞ்சுவோம். காரணம் ஏன்? அவர்களின் தோற்றமும் இயல்பும் நம்மை அச்சுறுத்துவதாக இருக்கலாம். ஆனால் ஆண்டவர் அப்படி இல்லை. அவர் அருள் நிறைந்தவர், இரக்கமிக்கவர். அதனால் அவரிடம் நாம் எளிதாக திரும்பி செல்லலாம். அவரோடு நாம் ஒப்புரவாகலாம். இன்றைய 2ஆம் வாசகம் கடவுள் எந்த அளவுக்கு இரக்கமிக்கவர் என்பதையும் ஒப்புரவுக்கு எந்த அளவுக்கு தயாராக இருக்கிறார் என்பதையும் எடுத்து சொல்கிறது. கடவுள் கொடுத்த கட்டளையை மீறி மனிதன்தான் பாவம் செய்தான். அப்படியென்றால் பாவம் செய்த மனிதன்தான் கடவுளை தேடி சென்றிருக்க வேண்டும். ஆனால் கடவுளே பாவம் செய்த மனிதனை தேடி வந்து அவனோடு பாவம் அறியாத தன் மகனை பாவ நிலை ஏற்க செய்து அவர் வழியாக ஒப்புரவாகிறார். இத்தகைய இரக்கமிக்க கடவுளோடு
நாம் நம்முடைய பாவத்தை விட்டுவிட்டு மனம் மாறி ஒப்புரவாகுவதுதான் சிறந்தது. மனமாற்றம் செயலில் வெளிப்பட வேண்டும். திருமுழுக்கு யோவான் தன்னிடம் திருமுழுக்கு பெற வந்தவர்களிடம், நீங்கள் மனம் மாறியவர்கள் என்பதை அதற்கேற்ற செயல்களால் காட்டுங்கள் என்று மத்திய நற்செய்தியில் 3ஆம் அதிகாரம் 8ஆம் வசனத்தில் கூறுகிறார். தவக்காலத்தின் முதல் நாளான இன்று மனமாற்றத்திற்கான அழைப்பினை பெற்றிருக்கும் நாம் அந்த மனமாற்றத்தினை செயலில் காட்ட வேண்டும். நாம் மனமாற்றத்தினை செயலில் காட்டுவதற்கு இறைவேண்டல், தானம் தர்மம் செய்தல், நோன்பு இருத்தல் ஆகிய 3 வழிமுறைகளை ஆண்டவர் இயேசு இன்றைய நற்செய்தியில் கற்றுக் கொடுக்கிறார். இந்த 3 வழிமுறைகளை மக்கள் பார்க்க வேண்டும் என்று செய்யக்கூடாது என்பதையும், அவ்வாறு செய்தால் அவர்களுக்கு கைமாறு கிடைக்காது என்பதையும் இயேசு மிக தெளிவாக எடுத்து கூறுகிறார். இறையேசுவில் பிரியமானவர்களே, பரிசேயர்கள் மக்கள் பார்க்க வேண்டுமென்றே இறைவேண்டல் செய்தார்கள், நோன்பு இருந்தார்கள், தானம் தர்மம் செய்தார்கள். இதெல்லாம் வெளி வேடம் எனவும், இத்தகையோருக்கு கைமாறு இல்லை, தண்டனைதான் கிடைக்கும் என்று மத்திய நற்செய்தியில் 23ஆம் அதிகாரம் 13 23 முடிய இயேசு கூறுகிறார். நாம் கடவுளிடமிருந்து கைமாறு பெற வேண்டும் என்றால் நாம் செய்கின்ற யாவற்றையும் உள்ளார்ந்த விதமாய் செய்ய வேண்டும். அப்போதுதான் நமக்கு கைமாறு கிடைக்கும். இரக்க செயல்களை மறைவாய் செய்தவர் யார் அவர்? சில ஆண்டுகளுக்கு முன்பாக பெரியவர் ஒருவர் ஒரு தொலைக்காட்சி நிகழ்ச்சிக்கு அழைக்கப்பட்டு கௌரவிக்கப்பட்டார். தான் எதற்காக கௌரவிக்கப்படுகிறோம் என்பது தொடக்கத்தில் அவருக்கு தெரியாமலும் புரியாமலும் இருந்தது. பின்னர்தான் அவருக்கு எல்லாம் புரிந்தது, தெரிந்தது. தொலைக்காட்சி நிகழ்ச்சிக்கு அழைக்கப்பட்டு கௌரவிக்கப்படும் அளவுக்கு அப்படி என்ன அந்த பெரியவர் செய்தார் என்ற கேள்வி நமக்கு வரலாம். அந்த பெரியவர் ஹிட்லரின் நாசி படையின் கட்டுப்பாட்டில் இருந்த 669 யூத சிறுவர்களை மீட்டு அவர்களை தன்னுடைய சொந்த நாடான பிரிட்டானியாவிற்கு அழைத்து வந்து பாதுகாத்து வந்தார். இதை பற்றி செய்தி யாருக்குமே தெரியாமல் இருந்தது. 50 ஆண்டுகள் கழித்து தற்செயலாக இவரது நாள் குறிப்பை படித்து பார்த்த இவரது மனைவிதான் இதனை வெளி உலகிற்கு கொண்டு வந்தார். இதனாலேயே இவருக்கு இந்த பாராட்டு கிடைத்தது. இப்படி 669 யூத சிறுவர்களை காப்பாற்றி அவர்களை யாருக்கும் தெரியாமல் பாதுகாத்து வந்த அந்த பெரியவர்தான் சர் நிக்கோலாஸ் வில்டன் என்பவர். நாம் செய்யும் நற்செயல்களை மக்கள் பார்க்க வேண்டும் என்பதற்காக செய்யாமல் யாருக்கும் தெரியாமல் செய்ய வேண்டும். அப்போதுதான் கைமாறி கிடைக்கும் என்பதற்கு நிக்கோலாஸ் வில்டன் மிகப்பெரிய ஒரு உதாரணமாக இருக்கிறார். அதனால் இறையேசு பிரியமான சகோதர சகோதரிகளே, நாம் மனம் மாறுவோம். அந்த மனமாற்றத்தை நமது செயலில் வெளிப்படுத்தி கடவுள் தரும் கைமாறினை பெறுவோம். இன்று நமக்கு கொடுக்கப்படுகின்ற இறை சிந்தனைக்கு, சூரியனைப் போல ஒளி தருவதற்கு வாய்ப்பு இருக்கும்போது ஏன் மெழுகுவர்த்தியைப் போல் குறைந்த ஒளி தர வேண்டும் என்பார் நெப்போலியன் ஹில் என்ற அறிஞர். நாம் உலகிற்கு ஒளி தரும் கதிரவனாய், சூரியனாய் இருக்க வேண்டும், சாதாரண மெழுகுத்திரியாய் அல்ல. அதற்கு நாம் மனம் மாறி ஆண்டவரிடம் திரும்பி வந்து அவரோடு ஒப்புரவாகி அவருக்கு ஏற்புடைய செயல்களை செய்வோம். அப்போது ஆண்டவர் நமக்கு அளிக்கும் கைமாறு மிகுதியாகும் என்ற சிந்தனையோடு இந்த தவக்காலத்தை நாம் தொடங்குவோம். இறைவன் உங்கள் அனைவரையும் நிறைவாக ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.